சொல்ல மாட்டேன். அன்பான சொந்தங்களே, என் பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் கடவுளுக்குள்ள பெரிய கிருபையினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் காணப்படுவீர்கள். இன்னும் கடவுள் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். வருடங்கள் மிகவும் வேகமாக என்ன பண்ணுதுங்க, கடந்து போகுது இல்லையா? ஒவ்வொரு நாட்களிலும் இப்போதான் ஏஞ்சமா தெரியுது, பார்த்தா மறுநாள் விடிந்ததை போல காணப்படுகிறோம். அவ்வளோ நாட்கள் மிகவும் சமீபமாக கடவுளுடைய வருகை இருக்கிறதுனால நாள் போகிறது கூட நமக்கு, வருஷம் போகிறது கூட நமக்கு என்ன பண்ண முடியுதுங்க, தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் எல்லாவற்றையும் அதே நேரத்தில் நேர்த்தியாக நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, செய்து கொடுத்துட்டு இருக்கிறார். அதுக்காக கடவுளுக்கு நம்ம அதிகமாக நன்றிகளை சொல்லி அவர் என்ன பண்ணணும், அதிகமாக நம்ம சோத்தரித்து நம்ம துதிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அவர் நமக்காக நிறைய காரியங்களை செஞ்சிட்டாரு. நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல மனைவி வேணும் அப்படின்னு கேட்டீங்க, நல்ல கல்வி வேணும், நல்ல வேலைகள் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், ஒரு வீடு வேணும், வாகனம் வேணும். இப்படி பல கேள்விகளை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு அதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா? இன்னும் கிடைக்காதவர்களுக்கு கடவுள் அதையும் கொடுப்பார். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அது மாற மாட்டார். ஆனால் அதை அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ அவர் எனக்காக நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்காக நான் இதெல்லாம் செய்தேன், நீங்க இப்ப எனக்காக என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறார். இப்ப நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு அப்பாவுக்கு செய்யறதுக்காக? சிந்திச்சு பாருங்க இல்லையா? அப்போ வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, தேவன் நம்மை ஒரு புதுவிதமான மனிதனாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். கடவுள் செய்ததை பிறரிடத்தில் சாட்சியாக பகிர்ந்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய சுவிசேஷகராக நம்மளை மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் தாவீதுக்காரன் சொல்லுவான், சங்கீதம் 71ஆம் அதிகாரத்துல 17வது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லும், தேவன் என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தார். நான் சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸ், பிபிஎஸ்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், எல்லாம் படிச்சிருக்கோம். கடவுளுடைய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்க, போதித்திருக்கிறது அவர் தான். இதுவரைக்கும் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். அப்போ ஆண்டவருடைய வசனங்களை படிக்கிறவங்க, பைபிளை நேசிக்கிறவங்க, பைபிள் மேல பிரியமா இருக்கிறவங்க, கடவுள் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அவரால் போதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் பூர்ணப்பட்டிருக்கும் என்று சொன்னால், முதலாவது நீங்க என்ன பண்ணணுங்க, சக மனிதர்கிட்டையும் சக உறவுகிட்டையும் கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படணும். நம்ம டோட்டல் ஃபெயிலியர் ஆவது அங்கதான். சபைக்குள்ளேயே நம்மளால என்ன பண்ண முடியல, சக விசுவாசிகளுக்குள்ள நம்மளால ஐக்கியமா இருக்க முடியல. பார்த்தா அவங்க ஒரு மேட்டுமையை பார்க்குறாங்க, அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, இவங்க ஒரு மாதிரி நடக்கிறாங்க, அப்படியே நம்ம நிறைய பேர் என்ன பண்றோங்க, செய்கிறோம். மேட்டுமையை பார்க்கறதோ, பெருமையை பார்க்கறதோ, அவங்க விதாண்டவாதமாக பார்க்குறோம், அதெல்லாம் நமக்கு வேலையே கிடையாது. நம்ம கடவுளை சேவிக்கிற, கடவுளால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற தகுதியும் குணமும் நம்ம வளர்த்துக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துடைய பண்பாடு. அதான் சிறு வயதுலேருந்து நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார் இல்லையா? அப்போ அவங்கள நம்ம ஏன் எதிரியா பார்க்குறீங்க? அவங்க எதிரியா பார்த்துட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன பண்ண வேண்டாம், யாரையும் நம்ம எதிரியா பார்க்க வேண்டாம். கடவுள் செய்த அந்த நன்மைகளுக்கு ஏற்ற நன்றி உள்ள இருதயமாக நம்ம இருப்போம். மட்டும் நிச்சயமாக கடவுள் என்ன பண்ணாருங்க, ஒவ்வொரு நாளும் இயேசு சாமி ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில அற்புதம் செய்யும்.
இயேசுவால செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. விட்டு கொடுத்து பாருங்க, பொறுமையா இருந்து பாருங்க, எல்லாவற்றையும் அன்போடு சமாதானமாக ஏற்றுக்கொண்டு பாருங்க. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் பகினர்கள் மீதும் எல்லோரும் மீதும் கர்த்தருடைய கண்ணோக்கமா இருக்கு. நீ நல்லவன் மட்டும் நினைச்சிட்டு ஓமல மட்டும் கண்ணோக்கமா இல்லை, தீமை செய்கிறவனே கண்ணோக்கி பார்க்கிறேன். நன்மை செய்கிறவனுக்கு உண்டான பலனையும் தீமை செய்கிறவனுக்கு உண்டான பலனையும் அவர் கையில தான் வருது. அதனால நீ நான் அந்த பலனை என்ன பண்ண முடியாது, ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்க முடியாது. நம்முடைய கடவுள் நம்மை உயர்த்தி நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்ததை போல இதெல்லாம் கொடுத்தவர் இந்த சகோதரி, இந்த சகோதரன், இந்த ஊழியர், இந்த சபைகளை எங்களுக்கு அன்பா மாற்றி கொடுங்கப்பான்னு சொன்னா அதை செய்வார செய்ய மாட்டார்? சொல்லுங்க. ஜெபிச்சா எல்லாம் கடவுள் கொடுக்குறார், நம்ம நம்புறோம். இது வரைக்கும் கொடுத்தாருன்னு சொல்றோம், சாட்சிகள் சொல்றோம், எல்லாம் பண்றோம், அபிஷேகம் நிறவுறோம், அந்நிய பாஷையில் பேசுறோம், ஆண்டவருடைய தரிசனங்கள் வெளிப்பாடுகள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு குறையும் நம்மகிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த குறைகளை மட்டும் நம் ஜெபத்தினால் ஏன் மாற்ற முடியல அப்படின்னு நினைச்சு ஏன் பின்வாங்குகிறீங்க? இதெல்லாம் சாத்தியம்னா அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? சொல்லுங்க, உங்க இருதயத்தை தொட்டு பார்த்து சொல்லுங்க இல்லையா? நான் ஜெபிக்கும் போது இதெல்லாம் நடக்குதுன்னா அப்ப நான் ஜெபிக்கும் போது அதையும் கடவுள் மாற்றி தானே கொடுப்பாரு. அப்ப நான் வஞ்சனையோட தான் நான் ஜெபிக்கிறேன். அதனால தான் அவங்க கிட்ட என்னால் என்ன பண்ண முடியல, அன்பு செலுத்த முடியல. அப்போ நம்முடைய ஜெபம் மாயமற்ற ஜெபம் தானே. அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கசப்பையும் நெருப்பையும் கக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் அன்பை செலுத்தணும், சத்துருவை அக்கினினால் சுட்டெரிக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம ஒழுங்கா செஞ்சாலே போதும். நம் வாழ்க்கையில் எந்த இடத்துல தேவன் நம்மை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். இன்னும் அதிகமாக நம்மளை மேன்மைப்படுத்தி தான் ஆசீர்வதிப்பார். கொடுத்த தேவனுக்கு உண்மையாக இருங்க, ஜெபித்த ஊழியர்களுக்கு உண்மையாக இருங்க, உங்களை போஷித்த சபைக்கும் நேர்மையாக நடங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் ஒழுங்குகரணமாக செய்கிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் தோல்வி இல்லாதபடி கடவுள் உங்களை ஜெயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.